வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக தான் ஒன்று செய்ய போகிறேன். அது பார்த்திங்கனாக்கா பாசிப்பருப்பு வச்சு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒன்று, பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வேக வச்சது தோல் நீக்கி சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காரம் தேவையில்லை, அதனால தான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், போதும். இதோட தேங்காயும் முந்திரி பருப்பு வச்சு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, கேரட், கொஞ்சமாக கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மொத்தம் தான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம் போட்டு பொரி வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா பொரிச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்கள. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து. தக்காளி வதங்கும் போதே அந்த வெங்காய தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்குவோம். இந்த குழம்பு எவ்வளோ உப்பு போடுமோ அதில் பாதி போட்டுக்கலாம். போட்டோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ கேரட் போட்டுக்குவோம். கேரட்டை நம்ம கடைசியாக ஏன் போட்டோம்னா கிரன்ச்சியாக இருக்கிறது தான். நம்ம இந்த குழம்பு ஊற்றிட்டு இல்லையோ தோசையில தொட்டு சாப்பிடும்போது அந்த நம்ம பல்லில் போட்டு அது கொஞ்சம் நறுக்கு தான் நம்ம லாஸ்ட்டில் அந்த கேரட்டை போடுறது. இப்போ நல்லா வதங்கிட்டு எல்லாம் இந்த பாசி கொடுத்தோம் ஊற்றி இது அப்படியே சாம்பார் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 300 ml குறையாமல் தண்ணி ஊற்றி. மீதி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதில் தேங்காயும் நம்ம முந்திரி பருப்பும் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சுவையான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தயார். தேங்காய் முந்திரி அரைச்ச பேஸ்ட் நம்ம போட்டுட்டோம். அது நல்லா கொதி வந்துடுது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சிட வேண்டியது தான். கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தயாராகிடுது. ரொம்ப ரொம்ப ஈஸி டிஷ் இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.